மறக்க முடியாது என்னுடைய தாய். நினைக்கும் மறக்க முடியாது. ஆனா தாயை நான் ஒன்றா வரும்போது கையப்படி மாறு வலிக்குதுன்னாங்க, நெஞ்ச பிடிச்சாங்க, என் கையிலேயே பிடிச்சி, அதான் என்னை மறக்க முடியாதுன்னு சொன்னேன். இந்த தொழிலை வச்சு 3 தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுத்துக்கிறேன். பையனை இன்னைக்கு படிக்க வச்சு ஒருத்தனை படிக்க வச்சேன், பிஎஸ்சி முடித்தேன். அன்பு காட்டி வளர்த்தாங்க, கண்டிப்பும் உண்டு. என்னது அன்பும் இருக்கு, அதே நேரத்தில் கண்டிப்பும் உண்டு. புள்ளி எந்த ஒரு தாய் எந்த அளவுக்கு அன்பு காட்டி வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு வளர்த்தாங்க. தீய சைடில் போகக்கூடாதுன்ற அளவுக்கு அதுவும் கண்டித்து வளர்த்தாங்க. தாயினாலே அப்படிதான். ஆமா. உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் அந்தோனி. அந்தோனியா? எத்தனை வருஷமா அந்த வேலையில இருக்கீங்க? நான் 75ல இருந்து இருக்கீங்களா? 1975. ஓஹோ. நான் பிறந்து வந்த மெட்ராஸ் தான். அப்பாலாம் திண்டிவனம். திண்டிவனமா? அங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க? விவசாயம் தான். இப்பயும் விவசாயம் தாங்கிறாங்க. அப்பா இறந்துட்டாரு. இந்த தொழிலை வச்சு 3 தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுத்துக்கிறேன். பையனை இன்னைக்கு படிக்க வச்சு ஒருத்தனை படிக்க வச்சேன், பிஎஸ்சி முடித்தேன். ஒருத்தன் படிச்சு நிற்கிறான், நியூ காலேஜில் படிச்சு நிற்கிறான். நீங்கள் எடுக்கிற மீடியத்தில் தான் அவன் படிக்கிறான். அப்படியா? மொத்தம் எத்தனை பசங்க உங்களுக்கு? 3 பசங்க. பொண்ணு இல்லை, மருமக தான் என் பொண்ணு. அப்படியா? பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? 2 பேர் கல்யாணம் ஆச்சு. ஒருத்தன் லாஸ்ட் படிக்கிறேன், படிச்சுட்டு இருக்காரு. லாஸ்ட் இயர் ஃபைனல். கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? தொழில் என்ன கிடைக்க முன்ன மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் யூசித்திர போல வரல. எங்களுக்கு தொழில் அடிப்படி தான். அதாவது கட்சி வரைக்கும் லாபம். இதே ஓட்டுது, ஓட வேண்டியது ஓட்டு. விலைவாசி விற்கிற விலைவாசிக்கிறதுக்கு ஒன்றுமே முடியல. என்ன பண்ணுறது? அது ஏதோ கிடைக்கிறத வச்சு தொழில் நிற்கும். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எங்கே வேலை கிடைக்காத சூழ்நிலை. இப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல. அதுங்களும் வேலை இல்லாது. எங்கே பார்த்தாலும் கம்பெனிக்கு 6 மாதத்தை திறக்கிறாங்க, 6 மாதம் மூடுறாங்க. அப்புறம் எங்கே வேலை கிடைக்கும்? எப்படி ஒரு நாள் உங்களுக்கு எப்படி போகுது? காலைல எழுந்துச்சு எப்படி வரீங்க? காலையில் ஏந்து எப்போ வர மாதிரி தான் வரும். கடவுள் நமக்கு எப்படி கொடுக்குறாரு வலிமையா, அதுக்கு தகுந்த மாதிரி. எந்த நோய் நொடி இல்லைல்ல, அது போதும். நோய் நொடி இல்லாமல் நோய் இல்லாமல் மனிதன் இல்லை. அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன காற்று இல்லாத சுவாசம் இல்லை, சுவாசம் இல்லாத காற்று இல்லை. ஆமாம், கொசு ஒரு நோய் கடிச்சாலும் நோய் தானே. அதில் ஏனைக்கால் நோய் வருது, மலேரியா வருது, டெங்கு வருது, எய்ட்ஸ் வருது, எடிசன் கொசு இது, அனாமிஸ் கொசு இது. இவ்வளோ விஷயம் பயாலஜி படிச்சோம்பா, அதனால. சினிமா மேல எந்த வித இன்ட்ரெஸ்டும் கிடையாது உங்களுக்கு? சினிமா பாட்டெல்லாம் அதெல்லாம் சாமி பாட்டு ஆளுனா சாமி பாட்டா கேட்டு போயிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி போயிடணும். அதில் போடுவாங்க காதல் பாட்டு, அந்த பாட்டெல்லாம் டான்ஸ் ஆட முடியும். பிறக்கும்போது எதுவுமே எடுத்துன்னு வரல, போகும்போது எதுவும் எடுத்துன்னு போறது இல்லை. என்ன நம்ம எங்க தூக்கி போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? மறக்க முடியாது கஷ்டமான நிகழ்ச்சி நடந்தது. மறக்க முடியாது என்னுடைய தாய். நினைக்கும் மறக்க முடியாது. அன்பு காட்டி வளர்த்தாங்க, கண்டிப்பும் உண்டு. அன்பும் இருக்கு, அதே நேரத்தில் கண்டிப்பும் உண்டு. புள்ளி எந்த ஒரு தாய் எந்த அளவுக்கு அன்பு காட்டி வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு வளர்த்தாங்க. தீய சைடில் போகக்கூடாதுன்ற அளவுக்கு அதுவும் கண்டித்து வளர்த்தாங்க. தாயினாலே அப்படிதானே. ஆமா. ஆனா தாயை நான் ஒன்றா வரும்போது கையப்படி மாறு வலிக்குதுன்னாங்க, நெஞ்ச பிடிச்சாங்க, என் கையிலேயே பிடிச்சி, அதான் என்னை மறக்க முடியாதுன்னு சொன்னேன். இன்றும் நவம்பர் 8 அவங்க இறந்து 13 ஆண்டுகள் ஆகிறது. நவம்பர் 8 எங்கள் அம்மா உயிர் விட்ட நாள். அந்த நாள் அப்படியே மறக்கவே முடியும். என் தந்தை அக்டோபர் 8 இறந்த நாள். எங்கள் அப்பா கரெக்டான, எந்த ஒரு இதுவும் இல்லை. தந்தை எப்படி ஒரு பிள்ளைய எப்படி வளர்க்கணுன்றத அதை கரெக்டாக வளர்த்தாரு.